பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 11வது பாடலமான காரணிகளும் மடங்குகளும். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். காரணிகளும் மடங்குகளுமில சென்ற வகுப்புல நாங்கள் காரணிகள் அப்படி என்னென்ன படிச்ச நாங்கள் காரணிகள் தொடர்பாக கேள்விகளும் செய்த நாங்கள் இந்த வகுப்புல நாங்கள் படிக்க போறது மடங்குகள். மடங்குகள் அப்படி என்றா என்ன, மடங்குகள் என்றா என்னன்னு பார்த்துட்டு மடங்குகள் தொடர்பான கேள்விகளும் செய்வோம். இப்ப மடங்குகள் என்னும்போது மூன்றினுடைய மடங்குகள், ஒவ்வொரு எண்களினுடைய மடங்குகளையும் பற்றி படிப்போம். மூன்றினுடைய மடங்குகள் என்றா என்ன மாதிரி இருக்க வேணும்? 3 3ஆக. உதாரணமாக முதலாவது 3 பந்துகள் இருக்குது. அடுத்தது எத்தனை பந்துகள் இருக்க வேணும்? 3. முதலாவது 3 பந்துகள் 1 வீதம் வச்சிருக்கிறோம். அடுத்தது 3 பந்துகளாக 2 தடவைகள் வைப்போம். 3 பந்துகள், அடுத்தது 3 பந்துகளாக 2 முறை வைப்போம். அடுத்தது 3 பந்துகளாக 3 முறை வைப்போம். அடுத்தது என்ன செய்வோம்? 3 மடங்குகள் 3 3ஆக 4 முறை வைப்போம். பாருங்க, முதலாவது 3 பந்துகள் வச்ச நாங்கள் அடுத்ததாக 3 பந்துகள் வீதம் 2 தடவை வைக்கிறோம். அடுத்ததாக 3 பந்துகள் வீதம் 3 முறை வைக்கிறோம். அடுத்ததாக 3 பந்துகள் வீதம் 4 தடவைகள் வைக்கிறோம். இதுதான் மடங்குகள். 3 மடங்குகள் என்றா 3னுடைய சோடிகள் ஆக்குறது. ஒரு 3, 2 3கள், 3 3கள், 4 3களாக வைக்கிறது தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? மடங்குகள். அப்ப இங்க 3 பந்துகள் வச்சிருக்கிறோம், இங்க 6 பந்துகள் வச்சிருக்கிறோம், இங்க 9 பந்துகள் வச்சிருக்கிறோம், இங்க 12 பந்துகள் வச்சிருக்கிறோம். எப்படி கிடைக்குது எங்களுக்கு? 3 பந்துகளாக ஒரு முறை, 3 பந்துகளாக 2 முறை, 3 பந்துகளாக 3 முறை, 3 பந்துகளாக 4 முறை. 3இன் மடங்குகள் அப்படி என்றா என்ன? ஒரு எண்ணினுடைய மடங்குகள் அப்படி என்றால் அந்த எண்ணினுடைய சோடிகள் ஆக்குறது. என்னண்டு இந்த ஒரு எண்ணினுடைய மடங்குகள் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு எண்ணை வெவ்வேறு முழு எண்களால பெருக்கும் பொழுது அந்த எண்ணினுடைய மடங்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு எண்ணை வெவ்வேறு முழு எண்களால பெருக்கும் போது கிடைக்கும் எண்கள் அவ்வெண்ணின் மடங்குகள் எனப்படுகிறது. 3 1ஆல பெருக்கிறீங்க, 3 ஒரு எண்ணை 3னுடைய மடங்குகள் எல்லாம் 3 அப்படியே வச்சிருக்க வேணும். ஆனால் வெவ்வேறு முழு எண்களால நாங்கள் பெருக்க வேணும். 3 1ஆல பெருக்கிறோம் 3, 3 2ஆல பெருக்கிறோம் 6, 3 3ஆல பெருக்கிறோம் 9, 3 4ஆல பெருக்கிறோம் 12. ஒரு எண்ணை வெவ்வேறு முழு எண்களால பெருக்கி அவனினுடைய மடங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இந்த மடங்குகளை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த 3னுடைய மடங்குகளை நாங்கள் எழுதியிருக்கிறோம். 3னுடைய மடங்குகள் 3 6 9 12. இது எல்லாமே இந்த 3ஆல மீதியின்றி வகுப்படும். 3னுடைய மடங்குகள், ஒரு எண்ணினுடைய மடங்குகள் எல்லாமே அந்த எண்ணால மீதியின்றி வகுப்படும். 3 3ஆல வகுக்கலாம், மிச்ச மீதி இல்லாம வகுப்படும். 6 3ஆல வகுக்கலாம், 9 3ஆல வகுக்கலாம், 12 3ஆல வகுக்கலாம். அப்போ ஒரு எண்ணினுடைய மடங்குகள் அவ்வெண்ணால் மீதியின்றி வகுப்படும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி
ஒரு கேள்வி செய்வோம். மடங்குகள்ல ஒன்றிற்கும் 30ற்கும் இடையில் உள்ள 4 மடங்குகளை எழுதுக. கேள்வி ஒன்றிற்கும் 30ற்கும் இடையிலுள்ள 4 மடங்குகளை எழுதுக. ஒன்றிற்கும் 30ற்கும் இடையிலுள்ள 4 மடங்குகளை எழுதுக. அப்ப இந்த மடங்குகள் எழுதும் போது நாங்கள் இந்த வாய்ப்பாடு ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா எழுதலாம். 4 4 4 தர 2 8 4 தர 3 12 4 தர 4 16 ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பாடுதான் மடங்குகள். நாங்கள் படிக்கிற இந்த வாய்ப்பாட்டுல வார எல்லாமே அந்த எண்ணினுடைய மடங்குகள். அப்ப 4 1க்கும் 30க்கும் இடையில உள்ள 4 மடங்குகள் எழுதுவோம். 4 1 4 4 8 4 12 4 16 5 20 6 24 7 28 8 4 32 8 4 பெருக்கும்போது 32 வரும். ஆகவே உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்குது? ஒன்றிற்கும் 30ற்கும் இடையிலுள்ள 4 மடங்குகளை மட்டும் நாங்கள் எழுத வேணும். அப்ப 1க்கும் 30க்கும் இடையில உள்ளாண்டா 1 விட அதிகமாக இருக்க வேணும், 30 விட குறைவாக இருக்க வேணும். 32 இங்க வருமா? வராது. அப்ப ஆகவே 1 2 3 4 5 6 7 எண்கள் 1க்கும் 30க்கும் இடையில உள்ள 4 மடங்குகளாக அமையும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்தது இப்ப மடங்குகள் அப்படி என்றால் நீங்கள் இந்த வாய்ப்பாட்டை ஞாபகம் வச்சிருக்க வேணும். மடங்குகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு எண்ணினுடைய மடங்குகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்றால் ஒரு எண்ணை வெவ்வேறு முழு எண்களால பெருக்கும் பொழுது அந்த எண்ணினுடைய மடங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இனி இந்த மடங்குகள் நாங்கள் படிச்ச இந்த காரணிகள் மடங்குகள் தொடர்பாக வகுபடு தன்மை அப்படி என்றா என்னென்று படிக்க போறோம். நாங்கள் காரணிகள் என்றா என்னென்று பார்த்த நாங்கள், மடங்குகள் என்றா என்னென்று பார்த்த நாங்கள். இனி இது ரெண்டையும் பயன்படுத்துற மாதிரி வகுபடு தன்மை அப்படி என்றா என்ன? வகுபடு தன்மை இருக்குதா? ஒரு முழு எண்ணுக்கு வகுபடு தன்மை இருக்குதா? இது என்னன்னு நாங்கள் பார்க்கிறது என்று பார்ப்போம். அதாவது ஒரு முழு எண்ணை இன்னொரு முழு எண்ணால் மீதியின்றி, ஒரு முழு எண்ணானது இன்னும் ஒரு முழு எண்ணால மீதியின்றி வகுபடமாக இருந்தால் அந்த எண்ணுக்கு வகுபடு தன்மை இருக்கு என்று நாங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக 8 நாங்கள் 2ஆல வகுக்கிறோம். 8 2ஆல வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது என்ன நடக்கும்? 8 2ஆல வகுப்போம். 8ல 2 எத்தனை தடவைகள் இருக்கும்? 4 தடவைகள். 4 8, மீதி எவ்வளவு? 0. அப்ப 8 2ஆல வகுக்கும் பொழுது மீதி என்ன வருது? 0. 0 வாரபடியா
8 2ஆல மீதி இன்றி வகுபடுகிறது. 8 2ஆல மீதி இல்லாமல் வகுபடுகிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இந்த 8ஆனது ஒரு முழு எண் ஒன்று இன்னொரு முழு எண்ணால மீதியின்றி வகுபடுமாயின், மீதியின்றி வகுபட்டால் நாங்கள் என்ன சொல்லலாம்? அந்த எண் வகுபடு தன்மை உடையது. இந்த எண் வகுபடுகின்ற தன்மை உடையது என்று நாங்கள் சொல்ல முடியும். இனி அதே போல அதைத்தான் நாங்கள் சொல்றோம், ஒரு எண் மற்ற எண்ணை மீதியின்றி வகுக்குமாயின் முதலாவது எண் 2ஆவது எண்ணால வகுபடு தன்மை உடையது. அந்த 8ஆனது 8 2ஆல வகுக்கும் போது மீதி இல்லாமல் வகுபடுறபடியா 8ஆனது 8 2ஆல வகுக்கும் பொழுது மீதியின்றி வகுபடுகிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாம்? முதலாவது எண் இந்த 8ஆனது 2ஆல் வகுபடும் தன்மை உடையது. 8 2ஆல மீதியின்றி வகுபடும். 8 2ஆல் வகுபடும் தன்மை உடையது என்று நாங்கள் சொல்ல முடியும். 8 2ஆல் வகுபடும் தன்மை, 8 2ஆல் வகுபடு தன்மை உடையது. வகுபடு தன்மை ஒரு எண் இன்னொரு எண்ணால வகுக்கும் போது வகுபடு தன்மை உடையதாக இருக்க வேணும் என்றால், ஒரு எண்ணை நீங்கள் இன்னொரு எண்ணால வகுக்கும் போது என்ன மாதிரி வகுபட வேணும்? மீதி இல்லாமல் வகுபட வேணும். 8 2ஆல் வகுக்கும் போது மீதி 0 வாரபடியா 8 2ஆல் வகுபடு தன்மை உடையது என்று நாங்கள் கூற முடியும். அடுத்தது, இனி வகுபடு தன்மையை வச்சு கொண்டு ஒரு எண் 2ஆல வகுபடுமா? அதே போல ஒரு எண் 5ஆல வகுபடுமா? அதே போல ஒரு எண் 10ஆல வகுபடுமா என்று நாங்கள் பார்க்க போறோம். ஒரு எண்ணை 2ஆல வகுபடும் தன்மை உடைய எண் எப்படி இருக்க வேணும்? அதே போல 5ஆல வகுபடு தன்மை உடைய எண் எப்படி இருக்க வேணும்? அதே போல 10ஆல் வகுபடு தன்மை உடையவன் எப்படி இருக்க வேணும் என்று பார்க்க போறோம். ஒரு எண் 2ஆல் மீதியின்றி வகுபடுமா என பரீட்சித்த. ஒரு எண் 2ஆல மீதியின்றி வகுபடுமா என்று நாங்கள் பரீட்சித்தல் சோதிச்சு பார்க்க போறோம். ஒரு எண் 2ஆல மீதியின்றி வகுபடுமா பார்த்துட்டு இந்த 2ஆல மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நாங்கள் 2 எண்களை எடுத்து பரீட்சித்து பார்க்க போறோம். 2ஆல மீதியின்றி வகுபடுமா அப்படின்னு 13 எடுத்திருக்கிறோம். 13 2ஆல மீதியின்றி வகுபடுமா? அதாவது 13 2ஆல வகுபடுதன்மை உடையதான்னு பார்க்க போறோம். 13 2ஆல மீதியின்றி வகுபடுமா என்று பார்க்க போறோம். 13 2ஆல வகுத்து பார்க்க போறோம். 13 2ஆல வகுக்கும் பொழுது என்ன நடக்கும்? 13ல 2 எத்தனை தடவைகள் இருக்கும்? 6 தடவைகள். 6 2 12 மீதி 1. இனி வகுக்க எண் இல்லை. 13ஐ 2ஆல வகுக்கும் பொழுது ஈவாக 6 கிடைக்குது, மீதியாக 1 கிடைக்குது. நம்ம 13 2ஆல வகுபடு தன்மை உடையதா? இல்லை. 13 2ஆல வகுபடு தன்மை உடையது அல்ல. 13 2ஆல மீதியின்றி வகுபடவில்லை. என்ன நடக்குது? 13 2ஆல வகுக்கும் பொழுது மீதி 1 வருது. 13 2ஆல வகுபடவில்லை. இப்ப நீங்கள் 14 எடுங்கோ, 14 2ஆல வகுத்து பாருங்கோ.
14 2ஆல வகுக்கும் பொழுது என்ன நடக்கும்? 14 2ஆல வகுக்கும் பொழுது 14ல 2 எத்தனை தடவைகள் இருக்கும்? 7 தடவைகள். 7 2 14, மீதி 0. ஆனால் இங்க என்ன நடக்குது? 14 2ஆல மீதியின்றி வகுபடுகிறது. 14 2ஆல வகுபடுதன்மை உடையது. 14 2ஆல மீதியின்றி வகுபடுது. 13 2ஆல மீதியின்றி வகுபடவில்லை. மீதியின்றி வகுபடவில்லை என்று நாங்கள் என்னென்று சொல்றோம்? இங்க மீதி 1 வந்திருக்கு, இங்க மீதி 0 வந்திருக்குது. அப்ப எந்த எண்கள் எல்லாம் 2ஆல மீதியின்றி வகுபடும் என்று இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும். இதே போல நீங்கள் 12 வகுத்து பார்க்கலாம், 11 வகுத்து பார்க்கலாம். அப்படி எண்களை வகுத்து பார்க்கும் பொழுது இந்த ஒற்றை எண்கள் எல்லாமே 2ஆல மீதியின்றி வகுபடாது. ஒற்றை எண்கள் என்றால் எண் வகைகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். 1 3 5 7 9 இப்படி போய்கொண்டிருக்கிற எண்கள் ஒற்றை எண்கள். ஒற்றை எண்களை 2ஆல வகுக்கும் பொழுது என்ன நடக்கும்? மீதியின்றி வகுபடாது, மீதியாக 1 வரும். ஆனால் இந்த இரட்டை எண்கள் 2 4 6 8 10 இந்த எண்களை 2ஆல வகுக்கும் பொழுது மீதியாக 0 வரும். இந்த இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடும். அப்ப இதுல இருந்து ஒரு எண் 2ஆல் மீதியின்றி வகுபட வேணும். அப்படி என்றால் அந்த எண் என்ன எண்ணாக இருக்க வேணும்? இரட்டை எண்ணாக இருக்க வேணும். ஆகவே ஒற்றை எண்களை 2ஆல வகுக்கும் பொழுது மீதி 1 கிடைக்கும், மீதியின்றி வகுபடாது. ஒற்றை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடாது. ஆனால் இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடும். இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடும். இந்த இரட்டை எண்கள் எப்படி இருக்கும்? 2 4 6 8 10. திரும்ப 10க்கு பிறகு 12 14 16 18 20. இந்த இரட்டை எண்களினுடைய இறுதி இலக்கத்தை பாருங்க. என்ன முடிஞ்சிருக்கு? 2 4 6 8 0. இங்கேயும் 2 4 6 8 0. ஆகவே இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடுகிறபடியால ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கங்கள், ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் 2 4 6 8 0 இருந்தால் ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் இந்த 5 எண்களில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் அவ்வெண்கள் 2ஆல் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் கூற முடியும். அப்போ ஒரு எண்ணை வச்சுக்கொண்டு, ஒரு எண்ணின் இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்க முடியும் அந்த எண் 2ஆல வகுபடுமா இல்லையா. அப்படி ஒரு எண் 2ஆல மீதி 0 பெற வேண்டும், மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்பதை அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு கூற முடியும். எங்களுக்கு தெரியும், ஒற்றை எண்களை 2ஆல வகுக்கும் பொழுது மீதியின்றி வகுபடாது. ஒற்றை எண்களை 2ஆல வகுக்கும் பொழுது மீதியாக கண்டிப்பாக 1 வரும். ஆகவே மீதியின்றி வகுபடாது. ஒற்றை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடாது. ஆனால் இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடும். இரட்டை எண்களினுடைய இறுதி இலக்கம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். 2 4 6 8 10 12 14 16 18 20. இரட்டை எண்களினுடைய இறுதி இலக்கம் என்னென்று முடிஞ்சிருக்கும்? 2 4 6 8 0. இங்கேயும் 2 4 6 8 0. ஆகவே ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கங்கள் இந்த 5 எண்களில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் அவ்வெண்ணானது 2ஆல் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் கூற முடியும். இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி இருக்கு. 38
இந்த எண் ரெண்டால மீதி வந்து வகுபடமா வகுத்து பார்க்காமல் கூறுக என்று கேள்வி. வகுத்து பார்க்காமலேயே இந்த 38 ஆனது ரெண்டால் மீதியின்றி வகுபடுமா என கூறுக. 38 ரெண்டால மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்பதை பார்க்கறதுக்கு நாங்கள் வகுத்து பார்க்க வேணுமா? தேவையில்லை. இந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை பாருங்க. இறுதி இலக்கம் 8. இது ஒரு இரட்டை எண். ஆகவே இந்த எண்ணானது ரெண்டால் மீதியின்றி வகுபடும் என்று கூற முடியும். ரெண்டால் மீதியின்றி வகுபடும். அதே போல 345 இந்த எண் ரெண்டாம் வகுத்து பார்க்காமல் சொல்ல போறோம். 345 ஆனது ரெண்டால் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று எங்க பார்க்க வேணும்? இந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை பார்ப்போம். இறுதி இலக்கம் 5. 5 ஒரு இரட்டை எண்ணா? இல்லை, 5 ஒரு ஒற்றையம். ஆகவே இந்த எண்ணானது இந்த 345 ஆனது ரெண்டால் மீதியின்றி வகுபடாது. ரெண்டால் மீதியின்றி வகுபடாது. எவ்வளவு பெரிய எண்ணாக வகுபடாது. ரெண்டால் மீதியின்றி வகுபடாது. எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் நாங்கள் கூற முடியும். 1300 இந்த 1300 ஆனது ரெண்டால் மீதியின்றி வகுபடுமா இல்லையா? இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தை பார்த்தால் போதும். இறுதி இலக்கம் என்ன வந்திருக்கு? 0. 0 வந்து நாங்கள் பார்த்த 5 எண்களுக்குள்ளையும் பெறும். 2, 4, 6, 8, 0. ஆகவே இறுதி இலக்கமானது 0 என்று முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண் 1300 ஆனது ரெண்டால் மீதியின்றி வகுபடும் என்று சொல்லலாம். மீதியின்றி வகுபடும். ஒரு பெரிய ஒரு இலக்கம் வருது. 47,689 47,689 இந்த ரெண்டால மீதியின்றி வகுபடுமா இல்லையான்னு இந்த எண்ணை பார்த்த உடனே நாங்கள் கூற முடியும். இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தை பார்ப்போம். 9. இறுதி இலக்கம் ஒரு ஒற்றை எண். ஆகவே இந்த எண் ரெண்டால் மீதியின்றி வகுபடாது. மீதியின்றி வகுபடாது. ரெண்டால் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களினுடைய இறுதி இலக்கங்கள் இப்படி இருக்க வேணும். இரட்டை எண்களாக. ரெண்டால் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களின் இறுதி இலக்கங்கள் இவ்வாறு இருக்க வேணும். 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 8 அல்லது 0. இவ்வாறு அப்ப நாங்கள் இங்க என்ன செய்திருக்கிறோம்? ஒரு எண் ரெண்டால மீதியின்றி வகுபடுமா இல்லையாண்டு அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் கூற முடியும். இதே போல அடுத்ததாக ஒரு எண் 5ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று நாங்கள் சொல்ல போறோம். ஒரு எண் 5ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையாண்டு ஒரு எண் 5ஆல் மீதியின்றி வகுபடுமா? என பரீட்சித்தல்.
ஒரு எண்ணை பார்த்து, அதாவது ஒரு எண் 5ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையாண்டு ஒரு எண்ணை பார்த்த உடனே நாங்கள் கூறக்கூடிய மாதிரி செய்து பார்க்க போறோம். அதாவது ஒரு எண்ணை பார்க்கும்போது இந்த எண் 5ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று சொல்ல போறோம். அப்ப 5ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் எப்படி இருக்கும், எவ்வாறு அந்த சோதனையை செய்து பார்க்கறதுன்னு பார்ப்போம். 5ஆல் மீதியின்றி வகுபட வேணும் அப்படின்றது நாங்கள் படிச்சிருக்கிறோம். மடங்குகள் படிக்கும் பொழுது என்ன படிச்ச நாங்கள், ஒரு எண்ணின் மடங்குகள் அவ்வெண்ணால மீதியின்றி வகுபடும் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு எண்ணின் மடங்குகள் அவ்வெண்ணால மீதியின்றி வகுபடும் என்று எங்களுக்கு தெரியும். இப்ப 5இன் மடங்குகள் பார்த்தீங்கன்னா 5இன் மடங்குகள் எப்படி இருக்கும்? 1 5, 2 10, 3 15, 4 20, 5 25, 6 30, 7 35. இதுவரை நாங்கள் எழுதுவோம். இந்த 5னுடைய மடங்குகளை பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் 5னுடைய மடங்குகள். 5 10 15 20 25 30 35. 5னுடைய மடங்குகளை பார்க்கும்போது இவற்றினுடைய இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்குது? 5 0 5 0 5 0 5. இனியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி 5ஆம் வாய்ப்பாடு எழுதுனீங்கன்னா 5இன் மடங்குகளை பார்த்தீங்கன்னா தெரியும். 5இன் மடங்குகளினுடைய இறுதி இலக்கங்கள் 1 5ஆக இருக்கும் அல்லது 0ஆக இருக்கும். இங்க 5 இருக்கு, இங்க 0, இங்க 5, இங்க இறுதி இலக்கத்தை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். இங்க 5, இங்க 0, இங்க 5. அப்ப 5னுடைய மடங்குகளாக இருக்கக்கூடிய எண்களின் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்குது? 5 அல்லது 0ஆக இருக்குது. 5ஆக இருக்கும் அல்லது 0ஆக இருக்கும். 5 அல்லது 0. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு எண்ணின் மடங்குகள் எல்லாமே அவ்வெண்ணால் மீதியின்றி வகுபடும். ஒரு எண்ணினுடைய மடங்குகள் இதெல்லாம் 5இன் மடங்குகள். 5இன் மடங்குகள் எப்படி இருக்க வேணும்? 5ஆல மீதியின்றி வகுபட வேணும். ஆகவே 5ஆல மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களின் இறுதி இலக்கம் எப்படி இருக்க வேணும்? 5ஆக இருக்க வேணும் அல்லது 0ஆக இருக்க வேணும். அப்ப ஒரு எண்ணை நீங்கள் ஒரு எண்ணை பார்க்கும்போது அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை மட்டும் நீங்கள் அவதானித்தால் போதுமானது. 2ஆல் மீதியின்றி வகுபட வேணும் என்றாலும் இறுதி இலக்கத்தை தான் நாங்கள் பார்த்தோம். அதே போல 5ஆல மீதியின்றி வகுபட வேணும் அப்படி என்றாலும் அதனுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கூற முடியும். ஒரு 5இன் மடங்குகளை பார்க்கிறோம். 5இன் மடங்குகளின் இறுதி இலக்கம் 5ஆக இருக்குது அல்லது 0ஆக இருக்குது. ஆகவே ஒரு எண்ணின் மடங்குகள் அவ்வண்ணால் மீதியின்றி வகுபடும். இதுல இருந்து ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் 5ஆகவோ அல்லது 0ஆகவோ இருந்தால் அவ்வெண்ணானது 5ஆல் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் கூறலாம். நாங்கள் இது தொடர்பான கேள்வி செய்வோம். வகுக்காமலே சொல்ல போறோம். எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி வகுத்து பார்க்காமலே அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கூற போறோம். 85. இந்த 85ஆனது 5ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையான்னு சொல்ல போறோம். 85 இறுதி இலக்கத்தை பார்ப்போம். இறுதி இலக்கம் என்னவாக இருக்குது? 5. இறுதி இலக்கம் 5ஆக அல்லது 0ஆக இருந்தால் நீங்கள் இதில் எழுதிக் கொள்ளலாம். ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் ஒரு எண்ணின் இறுதி இலக்கம்
இறுதி இலக்கம் 5 அல்லது 5 அல்லது 0 இருந்தால் 5 அல்லது 0 இருந்தால் அவன் 5ஆல் மீதியின்றி வகுபடும். அவன் 5ஆல் மீதியின்றி வகுபடும். மீதியின்றி வகுபடும். ஓரெண்ணின் இறுதி இலக்கம் 5 அல்லது 0 இருந்தால் அவன் 5ஆல் மீதியின்றி வகுபடும். அப்ப இதை நீங்கள் எழுதி வச்சிருக்க வேணும். இதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருந்தால் இந்த கேள்விக்கு விட செய்யலாம். ஒரு எண் தரப்படும் பொழுது அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கூறலாம். இறுதி இலக்கம் 5ஆக ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் 5ஆக அல்லது 0 இருந்தால் அவன் 5ஆல் மீதியின்றி வகுபடும். ஆகவே 85 இந்த எண்ணின் இறுதி இலக்கம் 5 இருக்குது. ஆகவே இந்த எண்ணானது 5ஆல் மீதியின்றி வகுபடும். என்று நாங்கள் கூற முடியும். அடுத்தது 784. இந்த எண் 5ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று இதனுடைய இறுதி இலக்கத்தை வச்சு கொண்டு கூறலாம். இந்த 784 இந்த எண்ணின் இறுதி இலக்கம் 4. அப்ப இறுதி இலக்கம் 0 அல்லது 5ஆக இல்லை, 4ஆக இருக்கு. இறுதி இலக்கம் 0 வந்திருக்க வேணும் அல்லது 5 வந்திருக்க வேணும். 4 வந்திருக்கிறபடியா இந்த எண் 5ஆல் மீதியின்றி வகுபடாது. அதே போல கொஞ்சம் பெரிய எண் பார்ப்போம். 14,320. இந்த இலக்கத்தை பாருங்க. இந்த எண்ணை பாருங்க. இந்த எண்ணின் இறுதி இலக்கம் 0 இருக்குது. 0 இருக்க வேணும் அல்லது 5ஆக இருக்க வேணும். இப்படி இருந்தால் இந்த எண் 5ஆல் மீதியின்றி வகுபடும். இறுதி இலக்கம் 0 இருந்தால் அவன் 5ஆல் மீதியின்றி வகுபடும் என்று கூற முடியும். அப்ப நாங்கள் இனி எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி வகுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த எண்ணின் இறுதி இலக்கத்தை வச்சு கொண்டு கூற முடியும். அந்த எண் 5ஆல் மீதியின்றி வகுபடுமா அல்லது அந்த எண் 2ஆல் மீதியின்றி வகுபடுமா அப்படி என்று எங்களால உறுதியாக கூற முடியும். அதே போல அடுத்ததாக ஒரு எண் 10ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று நாங்கள் பரீட்சித்து பார்க்க போறோம். ஒரு எண் 10ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா, ஒரு எண் 10ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று பரீட்சித்து பார்க்க போறோம். அதற்காக நாங்கள் 10 மடங்குகள் எழுதுவோம். 10 தர 1 10,
10 தர 2 20, 10 தர 3 30, 10 தர 4 40, 10 தர 5 50, 10 தர 6 60. இப்படி எழுதி கொண்டு வாங்கோ. வரும்பொழுது அடுத்த மடங்கு 70, அடுத்தது 80 இருக்கும், அடுத்தது 90 இருக்கும், அடுத்தது 100 இருக்கும். 10 மடங்குகளை பார்க்கிறோம் எப்படி இருக்கு. 10 20 30 40 50 60 70 80 90 100. அங்காலையும் அப்படித்தான் போகும். 110 120 130 140 என்று போய்கொண்டிருக்கும். இப்ப இந்த 10 மடங்குகளை பாருங்கோ என்ன மாதிரி இருக்குது, எப்படி முடிஞ்சிருக்குது. இந்த 10 மடங்குகளின் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்குது. இறுதி இலக்கம் 0 இருக்குது. 10 மடங்குகளை நாங்கள் அவதானிக்கும் பொழுது இந்த 10 மடங்குகளின் இறுதி இலக்கங்கள் எப்படி இருக்குது, 0 இருக்குது. எங்களுக்கு தெரியும் ஒரு எண்ணின் மடங்குகள் அவ்வெண்ணால் மீதியின்றி வகுபடும். ஒரு எண்ணினுடைய மடங்குகள் அந்த எண்ணால மீதியின்றி வகுபடும். ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாம், ஒரு எண்ணினுடைய 10 மடங்குகள் எல்லாம் 0 இருக்கும். ஆகவே ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் ஓரெண்ணின் இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் ஓரெண்ணின் இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் அவன் 10ஆல் மீதியின்றி வகுபடும். அவன் 10ஆல் மீதியின்றி வகுபடும். ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் 0 இருந்தால் அவன் 10ஆல மீதியின்றி வகுபடும். நாங்கள் சில எண்களை எடுத்து பார்ப்போம். 150 180 10ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா. இறுதி இலக்கம் 0 இருக்குது. இறுதி இலக்கத்தை மட்டும் வச்சு கொண்டு சொல்றோம் 0 இருக்குது. ஆகவே 10ஆல் மீதியின்றி வகுபடும். 10ஆல் மீதியின்றி வகுபடும். இன்னும் ஒரு எண்ணை எடுத்து பார்க்கிறோம். 2736. இந்த எண் 10ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா. இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தை பார்க்கிறோம். 6 இருக்குது. இறுதி இலக்கம் 0 இருந்தால் மட்டும்தான் 10ஆல மீதியின்றி வகுபடும். 6 0 தவிர்த்து எந்த எண்ணாக இருந்தாலும் 10ஆல மீதியின்றி வகுபடாது. ஆகவே இவ்வெண் 2736 ஆனது 10ஆல் மீதியின்றி வகுபடாது. அடுத்ததாக 36,780. இந்த எண் 10ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா. இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கம் 0 இருந்தால் அவன் 10ஆல மீதியின்றி வகுபடும். ஆகவே இந்த எண் 36,780 ஆனது 10ஆல் மீதியின்றி வகுபடும். மீதியின்றி வகுபடும். நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம்.
இப்பதாக நாங்கள் படிச்ச 3 விஷயங்களும் வார மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். ஒரு கட்டத்துக்குள்ள கொஞ்சம் எண்கள் தந்திருக்குது. 105, 312, 410, 256, 125, 375, 420, 860, 1236, 3245, 5180. நாங்கள் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள்ல 2ஆல் மீதியின்றி வகுபடும் எண்களை தெரிவு செய்வோம். 2ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள். அடுத்தது 5ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள். 5ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள். அடுத்தது 10ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள். இங்கால 10ஆல் மீதியின்றி வகுபடும் எண்களை எடுத்து எழுதும். வகுபடும் எண்கள் பாருங்க. 105 முதலாவது, 105 இறுதி இலக்கம் 5, ஆகவே 5ஆல மீதியின்றி வகுபடும். அடுத்தது 312 இறுதி இலக்கம் 2, அப்ப 2ஆல மீதியின்றி வகுபடும். 410 இந்த இறுதி இலக்கம் 0, ஆகவே கண்டிப்பா 10ஆல மீதியின்றி வகுபடும். அதே நேரம் 5ஆலை மீதியின்றி வகுபடும். அதே நேரம் 2ஆலை மீதியின்றி வகுபடும். இறுதி இலக்கம் 0 இருந்தால் 10ஆலையும் வகுபடும், 5ஆலையும் வகுபடும், 2ஆலையும் வகுபடும். அடுத்தது 256 2ஆல மட்டும் வகுபடும். 125 5ஆல மட்டும் மீதியின்றி வகுபடும். 375 5ஆல மட்டும் மீதியின்றி வகுபடும். 420 420 10ஆலையும் வகுபடும், 5ஆலையும் மீதியின்றி வகுபடும், 2ஆலையும் மீதியின்றி வகுபடும். அடுத்தது 860 அதே போல 10ஆல மீதியின்றி வகுபடும், 5ஆலையும் மீதியின்றி வகுபடும், 2ஆலையும் மீதியின்றி வகுபடும். 1236 2ஆல மட்டும் மீதியின்றி வகுபடும். 3245 5ஆல மட்டும் மீதியின்றி வகுபடும். 5180 5180 10ஆலையும் வகுபடும். 5180 10ஆலையும் வகுபடும், 5ஆலையும் வகுபடும், 2ஆலையும் வகுபடும். 5180. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இந்த இறுதி இலக்கம் 0 வார எண்கள் 5ஆலையும் வகுபடுது. இந்த எண் பாருங்க, 5ஆலை மீதியின்றி வகுபடுது, 2ஆலை மீதியின்றி வகுபடும், 10ஆலை மீதியின்றி வகுபடும். நாங்கள் இதோட எங்களுக்கு இந்த காரணிகளும் மடங்குகளும் பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த பாட அழகோட சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.